இந்த டிவி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆர்ஜிபி ப்ராப்ளம் மாதிரி வருதுங்க இது. இது பாருங்கள், டிவி ஆன் பண்ணால் அந்த மாதிரி தான் போகுது. ஒயிட் டிஸ்பிளே வருது, அதுக்கப்புறமா அந்த மூவண்ண கொடி மாதிரி வருது, கலராக சவுண்டெல்லாம் வருது. ஆனால் பார்த்திங்கன்னா டிவி இந்த மாதிரி தான் போகுது. இது வந்து சோனி டிவி. இது மாடல் பாருங்கள், KLV24P412C. இதுதாங்க இது மாடல் நம்பரு. ஒரு பிராண்டட் டிவி தான் இது. 2015 வாங்கியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கு. இதில் அந்த பேனல் வோல்ட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. பேனல் வோல்ட்டெல்லாம் வருது. சரி, ஒரு வேளை எல்விடிஎஸ் கேபிள் எதனா ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எல்விடிஎஸ் கேபிளும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தேன். மதர் போர்டு சைடு இதுதான் க்ளீன் பண்ணேன், இந்த பக்கம் ஸ்கேலார் போர்டு சைடு வரதையும் க்ளீன் பண்ணேன். ஆனால் க்ளியர் பண்ணி போட்ட பிறகும் அப்படி தான் இருக்குது. மறுபடியும் இது தின்னர் ஐபி இருந்தது என்கிட்ட. ஐபி போட்டு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி பிளேடில் சிபியாச்சும் போட்டேன், ஆப்பியாச்சும் வருதான்னு. ஆப்பியும் இதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலர் போர்டு சுத்தமாக பிரிச்சுட்டு செக் பண்ணால் வந்துட்டு அந்த 12 வோல்ட்டு வந்து ரெப்ரசன்ட் ஆகுது. ஆனால் மற்ற வோல்ட்டெல்லாம் வரல. அந்த 3.3 வோல்ட்டு, 1.8 வோல்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏவிடிடி, அந்த விஜிஹெச், இந்த வோல்ட்டெல்லாம் எதுவுமே வரல. செக் பண்ணி பார்த்தா ஷார்ட்டு எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொன்றா அங்கே இருக்கிற கெப்பாசிட்டரெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். கெப்பாசிட்ரு, அதுக்கப்புறம் அந்த டயோடு, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அந்த இண்டக்டர்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே ஷார்ட்டு காட்டல. ஆனால் படம் மட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், சரி லைனெல்லாம் கட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை காப்பில் எதனா ஃபால்ட் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் 2 சைடு காப்பும் எந்த ஃபால்ட்டும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சரி, யோசனை பண்ணி பார்த்தேன், இது வந்துட்டு நம்ம காப்பு ஒரு ஆள் பிரித்தாலோ இல்லை வந்துட்டு அந்த ஸ்கேலர் போர்டு மாற்றணும், நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து பாண்டிங் மிஷின் வேணும், நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நமக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன், நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கேலர் போர்டு மாற்றி கொடுக்கணுன்னாரு. சரி ஓகேன்னு சொன்னார். எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அவரும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணார். செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஸ்கேலர் போர்டு தான் ஃபால்ட் இருக்குங்க. அந்த ஃபால்ட்டை எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த தேவையான எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது டிஜிட்டல் மல்டிமீட்ரு, சால்ரிங் இதுதான் இருக்குது. ஸ்கேலர் போர்டு மாற்றின பிறகு நமக்கு வந்து கிளியராக வந்துடுச்சு. பாருங்கள், ஆன் பண்ணுறேன், கிளியராக இருந்துச்சு. ப்ராப்ளம் இது என்னன்னா அந்த ஸ்கேலர் போர்டு ஃபால்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஸ்கேலர் போர்டு புதுசாக மாற்றினேன். ஓகே, கிளியராக பியூட்டி ஷாம்பு யூஸ் பண்ணீங்களா? உள்ள இருக்கு, அதால dandruff மறுபடியும் வராது. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டெர்மடாலஜிஸ்ட் நம்பர் 1